ஏய் வாலு, எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு கடைசி நிமிஷத்துல கிளம்ப வேண்டியது. நீ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்து இன்னும் முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வண்டிய 3 தடவ ரிப்பேர் பண்ணிட்ட என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது கந்தசாமி அவனை இடைமறித்து, டேய் நிறுத்துடா, அவள ஒன்னும் சொல்லாதே, அவ சின்ன பொண்ணு தானே, இப்போதானே ஸ்கூட்டி ஓட்டி பழகி இருக்கா, போக போக சரியாகிடுவா, இப்போ நீ அவள கூட்டிட்டு போறதால் உனக்கு என்ன ஆகப் போகுது? பேசாம கூட்டிட்டு போடா என்று செல்லமாக கண்டித்தார். ஆமா, உங்களுக்கு என்ன விட உங்க தங்கச்சி பொண்ணுங்கதான் பெருசு என்று கோபமாக சொல்வது போல் நடித்தாலும் அவனுக்கும் தன் அத்தை பிள்ளைகள் மேல் கொள்ளை பிரியம்தான். ராஜீவ் ரதியை அவளது கல்லூரி வாசலில் இறக்கி விட்டுவிட்டு சென்றான். அங்கிருந்த பெண்கள் ராஜுவை பார்த்து சைட் அடித்துக் கொண்டும் அவனை பற்றி பேசிக் கொண்டும் இருந்தனர். ரதி அவர்களுடன் சேர்ந்து கல்லூரிக்குள் சென்றாள். அவளது தோழியர், ஏய் ரதி, உங்க அக்கா அதிர்ஷ்டசாலி தாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேற வீட்டுக்கு போக வேண்டியதில்ல, ஜாலியா இங்கேயே இருக்கலாம், அதுவும் இல்லாம ஹீரோ வாட்டம் அழகான மாப்பிள்ளை வேற என்று மாறி மாறி கூறினர். ரதிக்கு இதில் மிகுந்த சந்தோஷம்தான். இருந்த போதும் தனக்கு திருமணம் முடிந்தால் தன் அக்காவைப் போல் நானும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாதே என்று நினைத்து கொண்டாள். வீட்டில் நடந்த சில விஷயங்களைப் பற்றி நினைக்கத் தொடங்கினாள். ஒருநாள் ரத்னா பரீட்சை எழுத வெளியூர் சென்ற போது சூழ்நிலை காரணமாக ரதி ராஜுவுடன் படுக்க நேர்ந்தது. அப்போது அவள் அக்காவுடன் படுப்பது போல் ராஜுவிடமும் நெருக்கமாக படுத்திருந்தாள். அதை பார்த்து அவளது பாட்டியும் அத்தையும் அவர்களை கண்டித்தனர். அதற்கு ராஜீவ், பாட்டி, அம்மா, நீங்க 2 பேரும் எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுறீங்க? ரதி எனக்கு குழந்தை மாதிரி, நான் அவள பத்திரமா பார்த்துக்குவேன், நீங்க பயப்படாம போங்க என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். காலையில் அத்தையும் பாட்டியும் ரதியிடம், மாமா உன்னை ஏதாவது செய்தானா என்று கேட்டனர். அதற்கான அர்த்தம் அவளுக்கு அப்போது புரியவில்லை. ராஜீவ் எப்போதும் அவளை ஒரு குழந்தையாகவே பார்த்தான். மற்றொரு நாள் ரதி பால்கனியில் துப்பட்டா இல்லாமல் விளையாடிக் கொண்டிருந்த போது தூரத்தில் இருந்து சிலர் அவளை பார்த்துக் கொண்டிருந்தனர். அதனை கவனித்த ராஜீவ் அவளை அங்கிருந்து அழைத்து வந்து தலையில் லேசாக குட்டி அவ்வாறு நடக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினான். இவற்றை எல்லாம் அவள் எதற்காக நினைத்துப் பார்க்கிறாள் என்று அவளுக்கே புரியவில்லை. இருந்தபோதும் அந்த நினைவுகள் அவளுக்கு சுகமாகவே இருந்தன. இருந்தும் அவளது எதிர்கால வாழ்க்கை குறித்து அவளுக்கு எந்த லட்சியமும் இல்லை. மருத்துவராகி தாத்தாவின் கிராமத்திலேயே மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று விரும்பினாள். ரத்னா தன் காதலனை திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் செட்டிலாக திட்டம் வைத்திருந்தாள். திருமண நாளன்று ஊரே உற்சாகமாக தயாராகிக் கொண்டிருந்தது. ராஜீவ் தன் மணவாழ்க்கை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தான். ரதி தன் அக்காவிற்கு வாங்கி வைக்கப்பட்டிருந்த நகைகளையும் புடவைகளையும் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பாட்டி, என்னம்மா இப்படி பார்க்குற, நகை எல்லாம் பார்த்ததும் உனக்கும் கல்யாண ஆசை வந்துடுச்சா என்று அவளை அரவணைத்துக் கொண்டு கேட்டார். அதற்கு வளர்மதி, நீங்க சும்மா இருங்க அத்த, அவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு இப்ப என்ன அவசரம், அது மட்டுமில்லாம ரத்னா போல் இல்லாம இவ கல்யாணம் ஆகிட்டா வேற வீட்டுக்கு போயிடுவா இல்லையா, அதை நினைச்சா எனக்கு இப்பவே நெஞ்செல்லாம் பதறுது என்று உருக்கமாக கூறினார். அதற்கு பாட்டி, என்னடி இவா, இப்படி வருத்தப்படுறவ இன்னொரு ஆம்பள பிள்ளையை பெத்திருக்கணும், அதை விட்டுட்டு இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்ய என்று விளையாட்டாக கூறினார். இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டு ரதி அவர்களுடனே இருந்தாள். அவள் எப்போதும் இதுபோல்தான் வீட்டில் இருந்தால் அவர்களுடனும் தாத்தாவுடனும் பழங்கதை கேட்டுக்கொண்டு பொழுதைக் கழிப்பாள். அப்போது அங்கு வந்த கந்தசாமி, மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்தா உங்களுக்கு நேரங்காலமே தெரியாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுங்க, இப்போ கிளம்புங்க என்று அவசரப்படுத்தினார். பாட்டியும் அத்தையும் ரத்னாவை அழைத்து வர அவளது அறைக்கு சென்றனர். அங்கு அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. ரத்னா அவளது அறையில் இல்லை. வீடு முழுவதும் தேடிப் பார்த்தனர். ரதியிடம் கேட்டால் அவளுக்கும் ஒன்றும் தெரியவில்லை.
வீடே அதிர்ச்சியில் உறைந்தது. அவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்போது அங்கு ரத்னா மணக்கோலத்தில் தன் காதலனுடன் வந்து நின்றாள். ராஜீவ் உடைந்து போனான். ஏன் ரத்னா இப்படி செஞ்சா? என்கிட்ட எதைப் பத்தி முன்னாடியே சொல்லி இருக்கலாமே என்று கேட்டான். அதற்கு ரத்னா, என்ன மன்னிச்சுடு ராஜீவ், நான் எதைப் பற்றி முன்கூட்டியே சொல்லி இருந்தால் மாமாவும் தாத்தாவும் எனக்கு இவரை எந்த சிக்கலும் இல்லாம கல்யாணம் பண்ணி வைச்சிருப்பாங்கதான். ஆனா நான் உனக்கு உதவி செய்ய நினைச்சேன், அதனால்தான் இப்படி செஞ்சேன் என்று கூறினாள். என்ன உதவிமா செய்ய நினைச்ச? ஊரக் கூட்டி அசிங்கப்படுத்துறதுதான் நீ அவனுக்கு செய்ற உதவியா என்று கந்தசாமி கேட்டார். ஐயோ மாமா, அதில்ல மாமா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ராஜீவ் வெளிநாடு சென்று செட்டிலாக ஆசைப்படுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தாத்தா ஒரு காலமும் சம்மதிக்கப் போறதில்லை. இப்படி ஒரு அவமானம் ராஜீவ்க்கு ஏற்பட்டால் அவனை வெளிநாடு செல்ல தாத்தா அனுமதிப்பார் என்று நினைத்துத்தான் நான் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சுடுங்க மாமா. தாத்தா ப்ளீஸ், அவன் வெளிநாடு போக அனுமதிங்க தாத்தா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் ரத்னா. To get